தற்போதைய நிலவரப்படி மன்னார் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மையம் கொண்டுள்ளது. இந்த மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்தில் குமரிக்கடலை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கலாம். இந்த நிலையின் காரணமாக தென் தமிழக பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று இரவு காணப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இரவு 25 முதல் 30 சென்டிமீட்டரும், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் என்பது இன்று இரவிலிருந்து நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று தென் கடலோர மாவட்டங்களில் இரவு முழுவதும் மழை என்பது தொடரக்கூடும். நாளை மறுநாள் வரை மழை தொடர்ந்து பெய்யக்கூடும். அடுத்து வருகின்ற நாட்களில் வங்கக்கடல் அருகே, தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 15ஆம் தேதி உருவாகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயல் சின்னமாக மாறி தென் கடலோரம் மற்றும் டெல்டாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இன்று இரவு பெய்யக்கூடிய மழை 9 மணிக்கு பிறகு தீவிரமாக பதிவாகும் என எதிர்பார்க்கலாம். இதனால ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புயலை பொறுத்தவரையில் நம்மளுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த புயல் என்பது தீவிர புயலாவோ அல்லது சற்று புயலாக வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. டெல்டா தென் மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கலாம்.